மிஸ்டர் லேடி வியூஸ்க்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன், பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதிக் பிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஜென்ரலா ஒரு மித் இருக்குங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எந்த கிழங்குமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு. ஆனா சக்கரை நோயாளிகள் எந்த கிழங்குமே சாப்பிடக்கூடாதா அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க. தாராளமா சாப்பிடலாம். என்னென்ன கிழங்கு சாப்பிடலாம் அப்படின்னா, கேரட் சாப்பிடக்கூடாது, பீட்ரூட் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. கேரட்டும் சாப்பிடலாம், பீட்ரூட்டும் சாப்பிடலாம். இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ், கிளைசிமிக் லோடு அதை பொறுத்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, கேரட், பீட்ரூட் இதெல்லாம் கிளைசிமிக் லோடு வந்து ரொம்பவே குறைவுதாங்க. ஸோ வாரத்துல ஒரு நாள் தாராளமா கேரட் பொரியல், கேரட் கூட்டு, கேரட் சாதம் எடுத்துக்கோங்க. வாரத்துல ஒரு நாள் பீட்ரூட் வந்து நீங்க வந்து இந்த நிறைய பேருக்கு இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான கிரேவிங் இருக்கும் உங்க ஸ்வீட்டுக்கு. அப்ப இந்த கிரேவிங்கை நீங்க ஓவர் கம் பண்றதுக்கு ரெண்டு விஷயம் வச்சு ஓவர் கம் பண்ணலாம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராபெரிஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்ட்ராபெரிஸை ஒரு ஹல்வா மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். இந்த ஸ்ட்ராபெரிஸ் ஹல்வாக்கு வந்து பாருங்க இந்த ஸ்டீவியா போட்டுக்கணும். ஸ்டீவியாங்கிறது இனிப்பு துளசி. நார்மலா வந்து பாருங்க, இப்ப நிறைய டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, மேடம் நாங்க வந்து நாட்டு சக்கரை எடுத்துக்கிறோம் மேடம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெல்லம் எடுத்துக்கிறோம், இது வந்து எடுத்துக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுல கிளைசிமிக் லோடு ரொம்ப ஜாஸ்திங்க. இண்டெக்ஸ் குறைவு தான், லோடு ஜாஸ்தி. அப்ப நீங்க எடுக்கக்கூடாது. நீங்க என்ன எடுத்துக்கலாம், உங்களுக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸ் லோடு எதுவுமே பார்க்க வேணாம். எங்களுக்கு சுகர் கண்ட்ரோல்ல இருக்குங்க, கண்ட்ரோல்லே இல்லை, ஏகப்பட்ட பிளக்சுவேஷன்ஸ் இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு இனிப்பு நீங்க எடுத்துக்கலாம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டீவியா அஃபிஸ்னாலிஸ், இனிப்பு துளசி அப்படிம்பாங்க. இந்த இனிப்பு துளசியினோட இனிப்பு பாருங்க, ஆக்சுவலி 20 மடங்கு ஸ்வீட்டருங்க அது. அதாவது இந்த சர்க்கரையை விட, வெள்ளத்தை விட 20 மடங்கு இனிப்பு ஜாஸ்தி அதுக்கு. ஆனா சுகர் லெவல் ஏறாது. சோ நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த ஸ்ட்ராபெரிஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்ட்ராபெரியும் இனிப்பு துளசியும் போட்டு ஒரு ஹல்வா சாப்பிடலாம். உங்களுக்கு ரொம்ப கிரேவிங் இருக்கு இனிப்பு அப்படின்னா அது எடுத்துக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பீட்ரூட் ஹல்வா, இந்த இந்த ஸ்டீவியா வச்சு உங்களுக்கு கிரேவிங்கும் வந்து குறைஞ்சிடும். அதே மாதிரி சுகரும் பெருசா ஏறாது. வாரத்துல ஒரு நாள் எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. சரிங்களா, இது ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சிலர் கேட்கறது உண்டு, மேடம் இந்த கருணை கிழங்கு எடுத்துக்கலாமா? தாராளமா கருணை கிழங்கு எடுத்துக்கலாங்க. இது வந்து டெய்லியே கூட ஒரு கப்பு கருணை கிழங்கு பொரியல் எடுத்துக்கலாம். அதனால பெருசா வந்து நம்மளுக்கு வந்து சுகர் வந்து ஏறிடாது. சோ நீங்க ஒரு கப்பு ரைஸ் எடுக்கிறீங்கன்னா ஒரு கப்பு கருணைக்கிழங்கு பொரியல், அதாவது இவ்வளவு பெரிய கப்பு ரைஸ், இவ்வளவு பெரிய கருணைக்கிழங்கு பொரியல், அதே அந்த சாதா அளவுக்கே ஒரு பெரிய கப்பு பொரியல் எடுத்துக்கணும். இது ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் சிலர் கேட்கறது உண்டு, மேடம் உருளைக்கிழங்கு சாப்பிடலாமா? உருளைக்கிழங்குல பாருங்க கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், இப்படி நிறைய விஷயம் இருக்குங்க. ஆனா டயபெட்டிக் ஸ்டார்ச் வந்து ஜாஸ்தி இருக்கிறதுனால டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் உருளைக்கிழங்கு அவாய்ட் பண்றது நல்லது. எனக்கு ரொம்ப உருளைக்கிழங்கு பிடிக்குங்க அப்படின்னா வாரத்துல ஒரு நாள் உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு இருக்கு பாத்தீங்களா, சக்கரவள்ளி கிழங்கை விட கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்குல ஜாஸ்தி. அப்ப சக்கரவள்ளி கிழங்கு கூட நீங்க எடுத்துக்கலாம். வாரத்துல 3 நாள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு ஒரு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வாரத்துல ஒரு நாள் தான் எடுத்துக்கணும். புரியுதுங்களா. கருணக்கிழங்குன்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி எடுத்துக்கலாம். வாழைக்காய் பொரியல் டெய்லி எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. வாழைக்காய் பொரியல் சமைக்கும் போது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்து கறிவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டு சமைச்சிங்க அப்படின்னா நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த சிலர் வந்து கேட்பாங்க, இந்த தாரோ, இந்த சேப்பங்கிழங்கு இருக்கு பாத்தீங்களா, சேப்பங்கிழங்கு எடுக்கலாமா அப்படின்னு கேட்டா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு நோ, வேண்டாம். ஏன்னா அதுல கிளைசிமிக் இண்டெக்ஸும் ஜாஸ்தி, கிளைசிமிக் லோடும் ஜாஸ்தி. உங்களுக்கு சுகர் வந்து நல்ல கண்ட்ரோல்ல இருக்குங்க. சுகர் வந்து எப்பயுமே எங்களுக்கு HbA1c 6.34 அந்த ரேஞ்ச் தாங்க வருது அப்படின்னா நீங்க எடுத்துக்கலாம். நீங்க எக்ஸெப்ஷன். ஓகேங்களா. சோ இந்த மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து கிழங்கே சாப்பிடக்கூடாதா அப்படின்றது கிடையாதுங்க. இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்களோட சுகர் வந்து எப்பயுமே 6.34 தாங்க இருக்கு. நாங்க என்ன கிழங்கு எடுத்துக்கலாம்? எல்லா கிழங்கும் எடுத்துக்கலாம். எல்லா கிழங்கும் நீங்க சாப்பிடலாம், பிரச்சனையே இல்லை. இனிப்பு கருப்பட்டி எடுத்துக்கலாமா, வெல்லம் எடுத்துக்கலாமா, தேன் எடுத்துக்கலாமா, அது வந்து வேண்டாம். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டீவியா எடுத்துக்கலாம். இதோட கூட உங்க உணவு முறைகள்ல நீங்க கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்திக்கோங்க. உணவு முறைகள்ன்றது பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து பாருங்க, நம்ம உடம்புல இந்த இன்சுலின் அப்படின்றது வந்து நம்மளுக்கு தேவைங்க. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இன்சுலின் சுரப்பு ரொம்ப கம்மியா இருக்கும். உடம்புல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் ஒரு 4-5 மணி நேரத்துல அது குளுக்கோஸா போய் ரத்தத்துல குவிஞ்சு நிற்கும். நம்ம செல்கள் வந்து அதை எடுத்துக்கணும், அதை வந்து உறிஞ்சி எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்காம நிற்கும் போது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஒரு கண்டிஷன்ல அதை எடுத்துக்காம நிற்கும். அப்போ சுகர் ஸ்பைக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரத்தத்துல அதிகமாகும். அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேசிக்காவே இன்சுலின் செக்ரேஷன் கம்மியா இருக்கும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி திடீர்னு ஃபிளக்சுவேட் ஆகுது அப்படின்னும் போது நீங்க என்ன பண்ணணும், உங்களோட உணவு முறைகளை இந்த மாதிரி கிழங்குலாம் தாராளமா எடுத்துக்கோங்க. கூட உணவு முறைகளை சில சிம்பிள் மாற்றங்களை ஏற்படுத்திக்கோங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, கார்போஹைட்ரேட்ஸ், மாவு சத்துல இருந்து
நீங்க வந்து எனர்ஜி எடுக்கிறதுக்கு பதில் புரதத்துல இருந்து ஆரோக்கியமான கொழுப்புல இருந்து எனர்ஜி எடுத்துக்கலாம். அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கப்பு சாதம் அப்படின்னா நிறைய ஃபைபர்ஸ் எடுத்துக்கலாம். லோ கார்ப் ஹை ஃபைபர் டயட், லோ கார்ப் ஹை ஃபேட் டயட், லோ கார்ப் ஹை புரோட்டீன் டயட் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்படின்னா அதுனா என்ன, அதை வந்து ஜென்ரலா எல்லாருக்கும் பாமர மக்களுக்கும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு கப்பு சாதங்க, நல்ல ஒரு கப்பு, எந்த கப்புல சாதம் எடுக்கிறீங்களோ அதே கப்பு பொரியல், எந்த கப்புல இட்லி எடுக்கிறீங்களோ அதே கப்பு பொரியல், எந்த கப்புல நைட்டு பொங்கல் எடுக்கிறீங்களோ அதே கப்பு பொரியல். இது வந்து லோ கார்ப் ஹை ஃபைபர் டயட். இப்ப லோ கார்ப் ஹை ஃபேட் டயட் அப்படின்னா என்னன்னா, ஒரு கப்பு சாதம், அதே கப்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான கொழுப்பு நிறைஞ்ச உணவுகள், அதாவது மீன் இல்ல ஒரு கவுச்சி எடுத்துக்கலாம், முட்டை இந்த மாதிரி எடுத்துக்கலாம். லோ கார்ப் ஹை புரோட்டீன் டயட் அப்படின்னாலும் இதுல வந்து பாருங்க சைவ கொழுப்பும் வரலாம், அசைவ கொழுப்பும் வரலாம். புரோட்டீன்லயும் வந்து பாருங்க சைவ புரோட்டீனும் வரலாம், அசைவ புரோட்டீனும் வரலாம். இப்ப சைவ வந்து புரோட்டீன் அப்படின்னா முளை கட்டின பயிருங்க, ஓகேங்களா, இந்த ராஜ்மா அப்படிம்பாங்க, அந்த ராஜ்மா இந்த மாதிரி எடுக்கும்போது, முளைக்கட்டி அது மாதிரி எடுக்கும்போது நல்ல ஒரு ஆரோக்கியமான புரதம் வந்துடும். இதே நான்வெஜ் அப்படின்னா இந்த சிப்பின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஆயிஸ்டர்ஸ், இந்த சிப்பி இருக்கும், அந்த சிப்பி, மீன், ஆட்டுக்கறி, சிலர் வந்து இது சாப்பிடுவாங்க, போக் சாப்பிடுவாங்க, பீஃப் சாப்பிடுவாங்க, எதனால உங்களோட ஆப்ஷன். இந்த மாதிரி ஆரோக்கியமான புரதங்களை மாத்திரதான் தான் வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த சொன்ன 3 டயட் அப்படி ஃபோக்கஸ் பண்ணிட்டு, கண்டிப்பா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு இங்கெல்லாம் சாப்பிடணுங்க, கிழங்கு நான் சொன்ன மாதிரி எடுத்துக்கோங்க. கூட ஒரு பிரிஸ்க் வாக்கிங் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. கை வீசி 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் பிரிஸ்க் வாக்கிங், நல்ல ஆரோக்கியமான தூக்கம், கூட டயபெட்டிக்கான மெடிகேஷன்ஸ். டயபெட்டிக்கு நீங்க என்ன மெடிசன்ஸ் எடுக்கிறீங்களோ அதை தவறாம கரெக்டா எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்டேஜ் வரும், இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நீங்க வந்து நல்லா மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜ்ல உங்களுக்கு மெடிசன்ஸே தேவை இருக்காது, வெறும் டயட்லயே நீங்க ஃபாலோ பண்ணிக்க முடியும். ஸோ இத்தனை விஷயம் ஃபாலோ பண்ணும்போது எல்லா கிழங்குமே சாப்பிடலாம். இத்தனை விஷயம் ஃபாலோ பண்ணல, நான் சொல்ற மாதிரி ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்குன்னா நான் சொன்ன மாதிரி கிழங்குகளை மட்டும் நான் சொன்ன மெத்தடாலஜில எடுத்துக்கோங்க. அகைன் வந்து சிலர் கேட்பாங்க, மேடம் சக்கரவள்ளி கிழங்கு பொரியல்லாம் பண்ணி தரலாமா? தாராளமா சக்கரவள்ளி கிழங்கு பொரியல்லாம் பண்ணி தரலாம். சேனக்கிழங்கு வேண்டாம், அந்த மரவள்ளி கிழங்கு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஆள்வள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, அது வந்து கம்ப்ளீட்டா வேண்டாம். கண்ட்ரோல் நல்லா இருக்கு அப்படின்னா அந்த மரவள்ளி கிழங்கு இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு மஞ்சத்தூள் போட்டு பொரியல் பண்ணி கொடுக்கலாம். ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் என்னென்ன கிழங்கு எடுக்கலாம் வேணாம் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.